வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு நம்ம பல ஆண்டுகளாக ஜோதிடத்தில் டிகிரி சுத்தமாக பார்க்கறத நீங்கள் பயன்படுத்தி வர்றீங்க. நிறைய பேர் அதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸை தெரிவிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதையும் பகிர்ந்துக்கிறீங்க. நம்ம இந்த முறையில் மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு உங்களுடைய விதி கொடுப்பனையும் தெரிந்து கொண்டு நமக்கு கோச்சார பலன்கள் ஒரு கிரகமும் ஒரு இடம் விட்டு இடம் மாறும்போது எந்த நட்சத்திரத்தின் வழியாக செல்லுகிறதோ அந்த பாவ தொடர்புகள் மூலம் நமக்கு பலன் அளிக்குதுங்கிற விவரத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நமக்கு இன்வால்மெண்ட் எதில் இருக்கோ அதில் சாதகமா பாதகமா அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு நமக்கு ஜோதிட அறிவு விரிவடைகிறது. இதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, எதா இருந்தாலும் நம்மளுடைய கொடுப்பினை என்னன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் நமக்கு நடக்கும் என்றால் அந்த பாதைக்கு சாதகமாக நம்ம எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தா செயல்படும் தெரிஞ்சு நம்ம அதில் பயன்படுத்தி போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷப லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் ஒரு சுப பார்வையில் 12 நாட்களுக்கு இருக்க போகிறாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதியிலிருந்து. ஸோ இந்த அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 15 வரை சுக்கிரன் நமக்கு 6ஆம் வீட்டில், நம்முடைய லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் உட்கார்றாரு. அந்த 6ஆம் வீடுங்கிறது நம்ம வேலை பார்க்குற இடம், நமக்கு மறைமுகமான எதிரிகள் இருக்கிற இடம், அதே போல் நமக்கு ஒரு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்டை கொடுக்குற இடம், பணவரவு, தொழில் அந்தஸ்து, இதையெல்லாம் கொடுக்குற இடம். உடல் சார்ந்து எடுக்கும்போது உடல் உபாதைகள், நோயை குடிக்கிறது. சுக்கிரன் அப்படின்னா சுகர் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கலாம், கிட்னி சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கலாம், சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம், தைராய்டு மாதிரி. அதே போல கடன் சார்ந்த விஷயங்கள், எதிர்பார்க்கிற கடன் கொடுக்கல் வாங்கல், அதுக்கும் சுக்கிரன் சம்மந்தப்படுறார். லோன் எதிர்பார்க்கறது, லோன் பணமா கிடைக்கிறதுக்கும் இந்த 6ஆம் இடம் வேலை செய்யும். இப்ப சுக்கிரன் குருவனுடைய சாரத்துல போறார். குரு நம்மளுக்கு 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இந்த 8, 11ங்கிறது ரிஷப லக்னத்துக்கு எப்பவுமே குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குறிக்கும். அந்த வகையில சுக்கிரன் நமக்கு பொருளாதாரம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கறதுக்கு பலமா இருக்காரு. அப்ப இந்த குருவனுடைய சாரத்திலேயே செவ்வாய் கிரகம் நமக்கு மிதுன ராசியில குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமான புனர்பூசத்துல 2ஆம் வீட்டுல போறதும், சுக்கிரன் 6ஆம் வீட்டுல போறதும், தொழில் சார்ந்த பாவங்கள்ல இந்த 2 பேரும் நம்மள அதாவது சுப விளைவா நமக்கு ஒரு பார்வை கொடுக்குறாங்க. அந்த ஸ்தானத்துக்கு பலத்தை கொடுக்குறாங்க. அப்ப 2ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, சேமிப்பு பணம், கையிருப்பு பணம். ஒரு தொழில் மூலமா தான் நம்ம பணத்தை வளர்க்க முடியும். வேலையில சம்பாத்தியம் மூலமாகவும், சர்வீஸ் மூலமாகவும், சொந்த தொழில் செஞ்சோம்னா அந்த தொழில் மூலமாகவும் இந்த 2ஆம் இடம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். அங்க இருக்கிற குருவாக செவ்வாய் வேலை செய்யறாரு. 6ஆம் இடத்துல குருவாக சுக்கிரன் வேலை செய்யறாரு. இந்த குருங்கிற புள்ளியில இந்த 2 கிரகங்களும் இந்த 2 பாவங்களை டெவலப் பண்ணுது. அப்ப வேலைக்கு நல்லா இருக்கு, பணவரவுக்கு நல்லா இருக்கு, தொழிலுக்கு நல்லா இருக்கு. அதுலேயும் இப்ப நவீன கருவிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்டது, கருவிகள் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் செவ்வாய்க்காரகன். விவசாயத்துக்கு கூட செவ்வாய் பூமிக்காரகன், நல்லா டெவலப் பண்ணுவார். இப்ப குரு பெரிய தனத்துக்கு உரியவர். அப்ப அவருடைய நட்சத்திரத்துல இணையறதுனால நமக்கு பண வரவு பல்கா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரிதான் சுக்கிரனுடைய அமைப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சொகுசான ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, உணவு, உடை, மருந்துன்னு சொல்றது 6ஆம் பாவம். இப்ப நீங்க மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டு மெடிக்கல்ல வேலை செய்யறாங்க. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், இது மாதிரி நிறைய செய்யறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டியும் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நர்ஸிங்கு, பார்மசிங், இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அந்த வகையிலையும் சுக்கிரன் பலத்தை கொடுக்குறாரு. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேரும் பொழுது
பொதுஜன தொடர்பு மூலமாக நமக்கு பணம் வரவு அதிகமாகிறது, வளர்ச்சி அதிகமாகிறது. சுக்கிரன் டெக்ஸ்டைலை குறிக்கிறது. நவீன ரகமான ஆடைகள், அணிகலன்கள், ஆபரணங்கள், நகைகள் வேலைகளில் ஈடுபடுறவங்க எல்லாத்துக்கும் சிறப்பு கொடுப்பாரு. சுக்கிரன் கலைத்துறை சம்மந்தப்பட்டவர், சினிமா துறை சம்மந்தப்பட்டவர், அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொடுப்பாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை, வாய்ப்பாட்டு, மியூசிக்கு இது எல்லாமே நம்மளுக்கு இன்வால்வ் ஆகும். அப்படிப்பட்ட சுக்கிரன் நம்ம லக்னத்துக்கு, ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல பூர நட்சத்திரமாகவும், 8ஆம் இடத்துல பூராட நட்சத்திரமாகவும், 12ஆம் இடத்துல பரணி நட்சத்திரமாகவும் இருக்காங்களே, அவங்க இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பங்களா மாதிரி வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு கட்டட தொழில நம்ம பில்டர்ஸா இருக்கிறவங்க ப்ரொமோஷன், டெவலப்மெண்ட் இதெல்லாம் நல்லா இருக்கும். வீடு சார்ந்த கடன் அமைக்கிறது, கடன் எதிர்பார்க்கறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால வளர்ச்சிகள் நன்றாக இருக்கு. இப்ப பணம் சேமிப்புல கவலையே இல்லை, டெவலப் ஆகும், நல்லா இருக்கும். தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நமக்கு பெருசா உதவாது. இப்ப தகவல் தொடர்பு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விளம்பரம் பண்றோம், அல்லது ஒருத்தரை சந்திக்கலாம், ஒரு ப்ராஜெக்டை மூவ் பண்ணலாம், அவங்களோட ஒரு டைப் வச்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அது தடையாகும். சிறு சிறு பிரயாணங்கள் கூட எதிர்பார்த்த நிலைமைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த காலத்துல அதை தவிர்த்துருங்க. இடமாற்றத்தை தவிர்த்துருங்க, ப்ராஜெக்ட் மாற்றத்தை தவிர்த்துருங்க. வீடு, வாகனம், கட்டடம் இது சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டில் ஆல்ட்ரேஷன் இது எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைகள் அமைப்புக்கும் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய புகழ் வளரும், அவங்க டேலண்ட் டெவலப் ஆவாங்க, அவங்களால நமக்கு பெருமை கிடைக்கும், அவங்களுடைய லக்கும் நமக்கு வேலை செய்யும். உடல் உபாதைகள்ல மட்டும் நம்ம என்ன கவனிக்கணும்னா, நமக்கு நோய் சம்பந்தப்பட்ட கிரகமாக சுக்கிரனோ செவ்வாயோ வரும் பொழுது, நம்ம ஜனனதாரகத்துல சுக்கிரன் செவ்வாய் திசாபுத்தி அந்தரம் பீரியட் நடக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல ஹாஸ்பிட்டலைசேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருவும் இனிப்பு கிரகம், சுக்கிரனும் இனிப்பு கிரகம். அதனால சுகர் சம்பந்தப்பட்டது, ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்டது, சுரப்பிகள் சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்துக்கணும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. அதனால தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்டதையும் பார்த்துக்கணும். அதை ஹெல்த்தில் அந்த திசாபுத்தி ரீதியாக பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த கணக்கில் எடுத்துக்கணும். கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா நம்ம வாக்குஸ்தானத்துல செவ்வாய் கொஞ்சம் முன்கோபத்தை உண்டு பண்ணும். அட்டமாதிபதி சாரம் வேற வாங்கியிருக்காரு செவ்வாய். அப்ப என்னன்னா, ஒரு துடுக்குத்தனமான பேச்சு, குதர்க்கமான பேச்சு, நம்மளா பேசுறதுல அவங்க காயப்பட்டுருவாங்க. அதனால ஒரு கருத்து வேறுபாடுகள் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கோபங்கள் உண்டாக்கி இது பண்ணிடும். இப்ப நம்மளுக்கு லக்னாதிபதியே போய் 6ல் இருக்காரு. அதனால ஏதோ ஒரு வகையில மறைமுக எதிரிகள் தொல்லை உருவாகும். அந்த விதத்துல கணவன் மனைவி தாம்பத்தியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நல்லா வருது. பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதுக்கு சில ஹெல்ப்புகள் கிடைக்கும். இப்போ பூர்வீக ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று அங்கே பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்புகள் கிடைக்கும். தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு சரியாகி போயிடும், வளர்ச்சி கிடைக்கும். தெய்வ அனுகிரகமும் அப்படி சின்ன சின்ன ஒரு தடங்கல்களுக்கு பிறகு நல்லா வந்துடும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். அதில் இந்த மாதிரி நவீன ரகமான தொழில்கள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நவீன சொகுசு கார்கள் எல்லாம் நல்ல டெவலப் ஆகும். உங்கள் அமைப்புக்கும் எதிர்பார்த்த அமைப்பு, நம்மளுடைய மூத்த சகோதர வகை, நண்பர்கள் வகை, இதில் எல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதனால் அதிகமாக ஈடுபாடு வச்சுக்காதீங்க. நம்ம எதிர்பார்ப்புகள், கற்பனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது நம்ம எக்ஸிஸ்டிங்காக செய்கிற தொழிலில் பிரமாதமாக ஓடும். புதுசாக ஒரு எதிர்பார்ப்பு, புதுசாக உறவுகள் ரீதியாக எதிர்பார்ப்பு, ஒரு ஆசாபாசங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். செலவுக்கு, மூலதனத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. இந்த 2 கிரகமும் நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது. இந்த வகையில் இந்த சுக்கிரன் செவ்வாயை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.